Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்ப எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அடுத்தது மக்கள் இறங்கி நாங்க எல்லாருமே போராட்டம் பண்ற லெவலுக்கு இட்டுன்னு வராதிங்க. எங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஹிந்தி வேணாம், தமிழ்ல கல்வி தரம் நல்லா அருமையா போயின்னு இருக்குது. எங்க தமிழ்நாட்டுல ஹிந்தி எங்களுக்கு தேவையில்லை. எங்க மொழியால எங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னும் போது எங்களுக்கு எதுக்கு ஹிந்தி? இன்னைக்கு தமிழ்நாடு தான் ஹிந்திக்காரங்களை வாழ வைக்குது. நாங்க ஹிந்திக்காரங்க கிட்ட போய் நிக்கல. ஆனா எங்க கிட்ட ஓட்டு வாங்கிட்டு நிர்மலா சீதாராமன் நிதி மந்திரியா இருந்துகிட்டு எங்க எம்பியை பேசாம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காம வஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது டோல்கேட்டை பிடிக்கணும். உங்களுக்கு டோல்கேட்ல நாங்க வரி கொடுக்க மாட்டோம், அதை நிப்பாட்டுவோம். அடுத்தது உங்களுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க அதை நிப்பாட்டுவோம். இந்த மாதிரி உனக்கு எதுவுமே பண்ணாம நிப்பாட்டினாதான் நீ இங்க வருவ. அவங்க கையெழுத்து போட சொன்னா கையெழுத்து போடுறதுக்கு நாங்க அடிமையா? எங்களுக்கு சுயமான சிந்தனைகள் கிடையாதா? தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. இந்தியை திணிக்க கூடாது, இந்தியை வரக்கூடாது என்று தமிழகத்திலே சம்பத் அவர்களும் ஈவிகே சம்பத் அவர்களும் அண்ணாதுரை அவர்களும் நாடாளுமன்றத்திலே பேசிய பொழுது அதற்கு உத்தரவாதத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்தார்கள். மழையாலும் வெள்ளத்தாலும் புயலாலும் பாதிக்கப்பட்ட பொழுது இந்த மோடி எங்கே சென்றார்? மணிப்பூரிலே தீப்பற்றி எரிகிறது, பல ஆயிரக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். இன்று வரை இந்த நாட்டினுடைய பிரதமர் என்று சொல்லக்கூடிய மோடி அவர்கள் சென்று பார்க்கவில்லை. எங்களுடைய வரியை நீங்க எங்களுடைய என்ன எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வரமுறைக்குள்ள தாங்க சொல்லி தான் நாங்கள் கேட்கறோம், தவிர நாங்கள் ஒன்றிய அரசிடம் பிச்சை கேட்கல. இந்தி படி, இங்கிலீஷ் படி, பிரெஞ்சு படி, அமெரிக்கா படி, எதையும் படி, ஆனால் திணிக்காத. இந்தி தாய்மொழியா வச்சிருக்க மாநிலத்திலேயே அவங்களால இந்திய ஒழுங்கா காப்பாற்ற முடியல. அப்படி இருக்கும்போது நாங்க இந்தி மொழியே வேணாம், இருமொழி கொள்கையே போதும், மற்ற மாநிலத்துக்கோ மற்ற கண்ட்ரிக்கோ போனா 171 நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கிலத்தை நாங்க ஏத்துக்கிறோம். எங்க போனாலும் பொழிச்சுப்போம். இன்டர்நேஷனல்ல நாங்க எங்க போனாலுமே நாங்க பொழிச்சுப்போம். ஏன்னா எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். இந்தியை கத்துக்கிட்டு உங்க பாரத பிரதமர் மாதிரி நாங்க பொகடா வைக்கணுமா, இல்ல சாண்ட்விச் போடணுமா, பானிபூரி வைக்கணுமா? இதுக்கு அவர் பதில் சொல்லணும். தேர்ட் லாங்குவேஜ் வரும்போது ஹிந்தி கொண்டு வாங்க, கன்னடம் கொண்டு வாங்க, மலையாளம் கொண்டு வாங்க, எல்லாம் கொண்டு வாங்க. நோ, நீங்க திரும்ப இந்த நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசுக்கு சரியான நிதி ஒதுக்கல, யூஜிசி போன்ற பல சர்ச்சைகள், பல பிரச்சனைகள் காரணமா திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து இன்னைக்கு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அது தொடர்பாக திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள்கிட்ட நம்ம பேட்டி எடுக்கலாம். சார் வணக்கம். இப்ப இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நிதி ஒதுக்கலன்னு சொல்றாங்க. இதை எப்படி இப்ப முதல் கட்டமா நீங்க போராட்டம் பண்றீங்க? ஆனாலும் ஒதுக்கலன்னு தானே சொல்றாங்க. முதல் கட்டம் கிடையாது. நரேந்திர மோடி எப்போது ஆட்சி வந்தாரோ அப்போதுலேருந்து தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் திமுக திடீர் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து அறிவித்த உடனால இவ்வளவு மக்கள் திரள் வந்தனா மக்கள் அனைவரும் வெகுண்டெழுது நம் மொழி பிரச்சனை 1965 இருக்கக்கூடிய மொழி பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிரதான ஒரு மொழி என்பது பிரதானமான விஷயமா இருக்குது. அந்த மொழி பிரச்சனையை இப்பொழுது மத்திய அரசாங்கம் கையில் எடுத்து மும்மொழி கொள்கையை திணிக்கிற பொழுது தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கை அண்ணா வடிவமைத்தது. டாக்டர் கலைஞரால் அது உயிரூட்டப்பட்டு இன்றைய தினம் நம்ம தமிழ்நாட்டில் படித்தவங்க பல்வேறுபட்ட தரப்புல விஞ்ஞானிகளாகவும் வெளிநாட்டில் மிகப்பெரிய CEO பொறுப்புலாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மொழியை நாம் கட்டி காப்பாற்றி வருகிற போது வேண்டுமென்றே ஒரு மொழியை திணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிற திட்டமாக இதை பார்க்கப்படுகிறது. இதை ஒருபோதும் தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். அதற்காக இன்று கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மத்திய அரசுக்கு, ஒன்றிய பாரதிய ஜனதா அரசுக்கு இது எதிர்ப்பாக முதல் கட்டமாக இருக்கும். இது அதிகபட்சம் படும் பட்சத்தில் மாவட்டம் தோறும், நகரங்கள் தோறும் போராட்டங்கள் வெடிக்கும் என்பதுதான் இந்த கூட்டத்தின் வாயிலாக. இல்ல ஹிந்தி மொழி கத்துக்கிட்டா என்ன தப்புன்னு கேக்குறாங்க. ஒரு மொழி தானே, கூட படிச்சுட்டு போறாங்க பசங்க அப்படிங்கிற. மொழி என்பது சார் நம்முடைய அடையாளம். இப்போ ஆடு மாடு பேச போறது இல்ல, மனிதன் தான் பேசுறான். அந்தந்த மாவட்டத்துல, மாநிலத்துல, நாட்டுல அவங்களுக்கான மொழி இருக்கு. நம்மளது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மொழி. எங்க மொழியால எங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னும் போது எங்களுக்கு எதுக்கு ஹிந்தி? எங்களுக்கு ஹிந்தி தேவை கிடையாது. அடுத்து யார் என்ன விரும்புறாங்களோ, ஆங்கிலம் தமிழை தவிர்த்து யார் படிக்க வேண்டும் என்று யார் விரும்புறாங்களோ, எந்த மொழியை விரும்புறாங்களோ அது அவங்க படிக்கலாம். ஆனா நீ கட்டாயமா நீ பள்ளிக்கூடத்துல இதுதான் கொண்டு வரணும்ன்றதை நீ சட்டமாக்க கூடாது. அது எங்களோட விருப்பம். அமைச்சர்களோட பையன்லாம் நல்ல நல்ல இடத்துல படிக்கிறாங்க, ஒண்ணு இல்லாதவங்க ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்கணும், நாங்க மட்டும் 3 மொழி கத்துக்க கூடாதுன்னு கேக்குறாங்கல்ல. அப்படிலாம் இல்ல சார். இங்க எல்லாமே வசதி வாய்ப்பை பத்தி அதை வச்சுதான் அரசியல் பண்ணப்படுது. ஆனால் இன்னும் கூட பல கிராமங்களில் பள்ளிக்கூடமே போய் சேரல. பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் போய் சேர பொருள், ஆசிரியர் போற பள்ளிக்கூடத்துல படிக்க கூட மாணவர் வரல. அந்த நிலைமையில இருக்கு. இந்த நிலைமையில நம்முடைய தாய்மொழியை வளமாக்க வேண்டும்.
ஆங்கிலம் வந்து பிற மாநிலங்களில் வெளிநாடுகள் செல்வதற்கு அது பயன்படுகிற பொழுது எங்களுக்கு இந்தி என்பது அவசியம் இல்லை. இன்னொன்னு சொல்லட்டுங்களா, இன்னைக்கு தமிழ்நாடு தான் இந்திக்காரங்களை வாழ வைக்குது. ராஜஸ்தான், குஜராத், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பீகார், எல்லாருமே இங்க வந்து வேலை செய்து தமிழை கத்து நான் இன்னும் கொஞ்ச நாள் அவன் ஓட்டுரிமை வாங்கிடுவான் போல. அந்த அளவுக்கு நாங்க வந்து இந்திக்காரங்க கிட்ட போய் நிக்கல. ஆனா தமிழகம் தான் மாறாக இந்தி படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பும் அவர்களுக்கு படிப்பும் எங்க பாத்தீங்கன்னா ஆந்திரால இருக்கவங்க தான் அதிகமா எங்க கல்லூரியில் படிக்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கவங்க தான் அதிகமா கல்லூரியில் படிக்கிறாங்க. அப்படி கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி இங்கு அரவணைக்கிற தன்மையிலும் சரி தமிழர்கள் ஒரு பண்பாடோடு கலாச்சாரத்தோடு இங்கு நடப்பதால் எல்லோருக்கும் பாதுகாப்பான மாநிலம் இருக்கிறது. அது நீங்க கேட்கிற கேள்வி வந்து பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியும் ஏழைகளுக்கு ஒரு மாதிரியும் அப்படி இல்லை. வசதி வாய்ப்பு வந்து நான் போட்டிருக்க இந்த சட்டை வந்து 2000 ரூபாய். இன்னைக்கு இந்த சட்டை கூட இல்லாம வெறும் கோமணம் கட்டின்னு போறவனும் இருக்கான். இந்த 2000 ரூபாய் இல்ல 20,000 ரூபாய் சட்டையும் இருக்குது. மோடி 40 லட்சத்துக்கு கோட்டு போடுறாரு. அவங்க வசதி வாய்ப்பை பொறுத்தது. எங்களுக்கு அடிப்படை எங்களுடைய மொழியில் நீங்கள் வந்து திணிப்பு செய்யாதீங்க. திணிப்பு இன்னைக்கு இந்த மாதிரி தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? பிஜேபியோட கொள்கை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நக்கீரன் நீங்க பேட்டி எடுக்கிறீங்க. பிஜேபி கொள்கையை இந்துத்துவா மதவாத சக்திகளை உள்ள நுழைக்கணும். எங்க தலைவர் ஐயா வைகோ அவர்கள் என்ன சொன்னாரு? இந்த RSS கூட்டத்தில் முதல் தீர்மானமே இந்தியாவே கூப்பிடக்கூடாதுமே, பாரத் கூப்பிடணும்னாரு. தலைநகர் டெல்லியே இருக்கக்கூடாது, வாரணாசி இருக்கணும்னாரு. அப்படி அவங்களோட கொள்கை வரும்பொழுது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இங்கிருந்து விரட்டப்படுவார்கள், ஓட்டு கொடுக்க முடியாதுன்ற அவங்களோட மோசமான இந்த கொள்கையை திணிக்க கூடாது என்பதுதான் இதற்கான மறைமுக வழி. புரியுதுங்களா? மறைமுக வாசுப்படியா எங்க வீட்டுல தமிழ் இருக்கும்போது ஜன்னல் வழியா ஒருத்தன் எட்டி பாக்குற இந்தி எங்களுக்கு தேவை கிடையாது. இதுதான் எங்களுடைய உறுதியான கருத்து. எங்களை வந்து இந்தி கத்துங்கன்னு என்னத்துக்கு நீங்க வந்து எங்களெல்லாம் மிரட்டின்னு இருக்கிறீங்க? நிதி கொடுக்க மாட்டேன்றீங்க. எதுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்றீங்க? உங்க சொந்த பணத்திலயா கேக்குறோம் நாங்க? நிதி கொடுக்கலன்னா எப்படி? இப்ப வந்து எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அடுத்தது மக்கள் இறங்கி நாங்க எல்லாருமே வந்து போராட்டம் பண்ற லெவலுக்கு இட்டுன்னு வராதிங்க எங்களை. எங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இந்தி வேணாம், தமிழ்ல கல்வி தரம் நல்லா அருமையா போயின்னு இருக்குது எங்க தமிழ்நாட்டுல. இந்தி எங்களுக்கு தேவையில்லை. அப்படி இந்தி வேணும்னா நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் டெல்லியில இருந்து எல்லாருமே இங்க வந்து தமிழ் கத்துக்குங்க. தமிழ் கத்துக்குன்னா அப்புறம் வந்து எங்களுக்கு இந்தியை சொல்லி கொடுன்னு சொல்லுங்க, நாங்க கத்துக்கிறோம். சும்மா இந்தின்னு சொல்லாதீங்க. நாங்க தமிழ்நாட்டுல பிறந்தா நாங்க தமிழருங்க, தமிழ் தான் பேசுவோம். நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே ஒரு மொழி கூட படிக்குது, படிச்சுட்டு போட்டுங்கிறாங்க. நாங்க ஒரு மொழி கத்துன்னு நாங்க என்ன பண்ண போறோம்பா? இங்கிலீஷ் கத்துன்னு இருக்கிறோம். இங்கிலீஷ் இங்க வந்து அப்பத்துல இருந்து இங்கிலீஷ் பாடம் ஒண்ணுன்னு வரோம் தமிழ்ல. ஸ்கூல் புக்ல வந்து தமிழ் இங்கிலீஷ்னு எல்லாமே ஆல்ரெடி வரும். ஆனா அப்ப வந்து இந்தின்னு வரவே இல்லை. இப்ப என்ன புதுசா இந்தின்றீங்க? எங்களுக்கு இந்தி வேணவே வேணாம். அப்படி இந்தி வேணுமா இருந்தா நீங்க கத்துங்க ஃபர்ஸ்ட். தப்பா தமிழ் பேசுறீங்க பாரு, அது கரெக்டா கத்துக்குன்னு கரெக்டா பேசுங்க. அதுக்கப்புறம் இந்தின்ட்டு தமிழ்நாட்டுல வந்து இந்தியை திணிங்க. இந்தி எங்களுக்கு வேணாம். நல்லா செம போராட்டம் பண்ணுவோம் நாங்க. நிதி எதுக்கு எங்களுக்கு தர மாட்டேன்றீங்க? தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்க? நிதி எங்களுக்கு கொடுக்கணும். நிர்மலா சீதாராமன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க எம்பிங்களை தமிழ்நாட்டு எம்பிங்களை பேசவே விட மாட்டாங்க. கனிமொழி பேசினா வேணான்றாங்க, எச் ராஜா பேசினா கோவப்படுறாங்க, ஏய் உட்காருன்றாங்க. எங்க தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கிட்டு எங்க மந்திரியா நீ இருந்து எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பேசாம அவங்க நிறைய மோடி பக்கமோ பிஜேபி பக்கமே. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஓட்டே போட மாட்டேங்கிறீங்களே. பிஜேபிக்கு நாங்க ஏன் போடுறோம்? நாங்க போடணும்னு அவசியமே இல்லையே. அதான் 40 சீட்டுக்கு 40 நாங்க அடிச்சு காட்டணுமே. அதுக்கப்புறம் இங்க என்னத்துக்கு சும்மா நீங்களா? தேவையே இல்லையே. ஆனா எங்க கிட்ட ஓட்டு வாங்கிட்டு நிர்மலா சீதாராமன் நிதி மந்திரியா இருந்துகிட்டு எங்க எம்பியை பேசாம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காம வஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்க மக்கள்கிட்ட நீ ஓட்டு வாங்கிட்டு நீ அங்க எம்பியா இருக்கணும்? அவசியமே இல்லையே. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்தி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ல, இந்தியே தேவையில்லை. இங்க நீங்க விட்டு பசங்க தான் இன்னொரு லாங்குவேஜ் கூட படிக்க போகுது, படிச்சுட்டு இங்கிலீஷ் படிச்சுக்கிறோம். எதுக்கு? ஹிந்திலாம் எங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அதனால நீ எதுக்கு திணிச்சிருக்க? வந்து ஒரு மக்கள் ரயில் நிறைஞ்சு இந்திக்காரங்க உள்ள நிறைச்சிக்கிட்டு தான் இருக்கிற. எங்க ஊர்ல தான் உங்களுக்கு வேலை கொடுக்குறோம். அஸ்ஸாம், யூபி, இங்கெல்லாம் யோகி எல்லாம் இதெல்லாம் பார்க்கணும். இதை பார்க்காம என்ன பண்றது? எங்க நாட்டு மக்கள் எங்க தலைவர் எல்லாமே தான தலைவர் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அது பேச விட வேண்டியதானே? அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு? தேவையே இல்லை. நிர்மலா சீதாராமுக்கு அடுத்தது டோல்கேட்டை பிடிக்கணும். உங்களுக்கு டோல்கேட்ல நாங்க வந்து வரி கொடுக்க மாட்டோம், அதை நிப்பாட்டுவோம். அடுத்தது உங்களுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க அதை நிப்பாட்டுவோம். இந்த மாதிரி உனக்கு எதுவுமே பண்ணாம நிப்பாட்டினாதான் நீ இங்க வருவ. அதுதான் எங்க தலைவருக்கு இதுதான் எங்க கோரிக்கை. இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு தான் இது. வாழ்க வளமுடன். போராட்டம் செய்யறது வந்து நம்ம எதிர்ப்பை பதிவு செய்யறோம் முதல்ல. அடுத்தது வந்து இருமொழி கொள்கையை வந்து நாங்க எப்பவுமே தமிழ்நாடு இருமொழி கொள்கையை தான் வலியுறுத்துது. இன்னொன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹிந்தியை நாங்க திணிக்க போறது இல்ல, தாய்மொழியை தான் நாங்க இது பண்றோம், நீங்க 3வது மொழி ஒன்று கத்துக்குங்கன்னு சொல்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, நிறைய வட மாநிலங்கள்ல ஒரு மொழி கொள்கை தான் இருக்குது. ஒரு மொழி கொள்கையை அடிப்படையாக வச்சுதான் இருக்கு. இணைப்பு மொழின்றது ஆங்கிலம் இணைப்பு மொழியா இருக்கு. அப்ப நீங்க ஆங்கிலத்தை வந்து நீங்க கத்துக்கிறதுக்கு பதில் எங்களை 3வது மொழி கத்துக்க சொல்றீங்க பாத்தீங்களா?
நீங்க ரெண்டாவது மொழி நீங்க கத்துக்கிறதுக்கு பதில் நீங்க கத்துக்கிறது ஈஸி ரெண்டாவது மொழி. ஆனா எங்களை என்ன சொல்றீங்க, மூணாவது மொழி ஒன்று கத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வலியுறுத்துறீங்க. அதை தான் நாங்க எதிர்க்கிறோம். மொழி கத்துக்கிறது நல்லதுதான், ஒரு மொழி கூடுதலா கத்துக்கிறது அது இங்க திணிக்க கூடாது. அது எங்களுடைய விருப்பம். அது இப்ப எனக்கு ஒரு தேவைன்னா அந்த தேவைக்கு ஏற்றவாறு நான் கத்துக்க போறேன். நான் என்னோட தேவை இது பண்ணிக்கிறேன். மத்திய கல்வித்துறை அமைச்சர் பேசியது சட்டத்துக்கு புறம்பானது மட்டுமல்ல, ஆணவம், அகம்பாவம், திமிர் பிடித்த மிக மட்டமான பேச்சு. அதை தமிழர்கள் ஒரு நாளும் அதை ஏற்க மாட்டார்கள். மிகவும் கடுமையாக எதிர்ப்போம். மீண்டும் ஒரு போராட்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கையெழுத்து போட்டாதான் தரேன்னு சொல்றாங்களே, கையெழுத்து போட வேண்டியதானே தமிழக அரசு? பலரும் கேட்கறாங்களே. அவங்க கையெழுத்து போடணும்னா நாங்க அடிமைங்களா? அவங்க கையெழுத்து போட சொன்னா கையெழுத்து போடுறதுக்கு நாங்க அடிமையா? எங்களுக்கு சுயமான சிந்தனைகள் கிடையாதா? தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. நாங்க ஒன்றும் குஜராத்தோ உத்தரப்பிரதேசமோ கிடையாது. இங்கதான் அறிவில் சிறந்தவர்கள், இங்கதான் விஞ்ஞானிகள், இங்கதான் உலகம் முழுக்க தமிழன் பரவி கிடக்கிறான். வேற எந்த மாநிலத்துல இது மாதிரி பரவலா இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயுமே கிடையாது. இது ஒரு காட்டு மிராண்டி ஆட்சி. இது கடுமையாய் எதிர்க்கப்பட வேண்டிய ஆட்சி, அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. இதை செய்யக்கூடாது என்பது வேறு, இதை செய்தால் இது தருவோம், இதை செய்யாவிட்டால் தரமாட்டோம் என்று சொல்வதைத்தான் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் உள்ள வித்தியாசம். காங்கிரஸ் கட்சி, எங்களுடைய தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்களும், அன்னை இந்திரா அவர்களும், பட்டேல் அவர்களும், நரசிம்மராவ் இருந்து மன்மோகன் சிங் வரையில, அன்னை சோனியா காந்தி வரையில இந்த திட்டத்தை திணிக்க மாட்டோம் என்பது காங்கிரஸ் கட்சியின் கொள்கை. காங்கிரஸ் கடந்த காலத்துல மும்மொழி கொள்கையில இந்தி கட்டாயம் சொன்னுச்சு, இப்ப மோடி சொல்லல அப்படிங்கிறாங்க. விருப்பம் உள்ளவர்கள் படிக்கலாம், அதுதான் காங்கிரஸ். நேரு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட், இந்த அண்ணாதுரை அவர்கள் நாடாளுமன்றத்திலே இந்தியை திணிக்கக்கூடாது, இந்தியை வரக்கூடாது என்று தமிழகத்திலே சம்பத் அவர்களும், ஈவிகே சம்பத் அவர்களும், அண்ணாதுரை அவர்களும் நாடாளுமன்றத்திலே பேசிய பொழுது அதற்கு உத்தரவாதத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்தார்கள். கைப்பட எழுதி கொடுத்தார்கள். என்னன்னு, நீங்க மக்கள் விரும்புகிறவரை, நீங்கள் விரும்புகின்றவரை இந்த இந்தி திணிக்கப்பட மாட்டாது, விருப்பப்பட்டவர் படிக்கலாம் என்று தான் காங்கிரஸ் சொன்னதே ஒழிய, நீங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி கொடுக்கப்படும் என்று சொல்லவில்லை. அப்படின்னா ஜிஎஸ்டியை தமிழகத்திலிருந்து நீங்கள் பெறாமல் இருக்க முடியுமா? ஜிஎஸ்டியினுடைய பணத்தை தமிழக மக்கள் மழையாலும் வெள்ளத்தாலும் புயலாலும் பாதிக்கப்பட்ட பொழுது இந்த மோடி எங்கே சென்றார்? மணிப்பூரிலே தீப்பற்றி எரிகிறது, பல ஆயிரக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். இன்று வரை இந்த நாட்டினுடைய பிரதமர் என்று சொல்லக்கூடிய மோடி அவர்கள் சென்று பார்க்கவில்லை, தமிழகத்திற்கும் வரவில்லை. தமிழகத்திலே நான் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதியை கொடுப்போம் என்று அவருடைய மந்திரி தான், அவருடைய மந்திரி சபையிலே இருக்கின்ற மந்திரி அவர்கள் தான் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த போராட்டம். இந்த போராட்டம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? தமிழகத்தில் இருக்கிற மக்கள் மீண்டும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுது. மத்திய அரசு, ஒரு அரசு என்பது, எங்களுடைய காங்கிரஸ் கட்சி கடந்த 60 ஆண்டு காலங்களிலே பல்வேறு வெற்றி தோல்விகளை சந்தித்திருக்கின்றது. தோற்ற மாநிலத்திற்கு நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னது கிடையாது. தேர்தலுக்கு பின்பாக அனைத்து மாநிலத்திற்குமான பிரதமராகத்தான் காங்கிரஸ் கட்சியில் இருந்த பிரதமர்கள் எல்லாம் நடந்திருக்கிறார்கள். தோல்வி பெற்ற மாநிலத்திற்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டோம். இன்று இந்த இந்திய பிரதமர் அவர்கள் இன்று ஒரு பத்திரிகை, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில், பேஸ்புக்கில் பார்த்தேன். இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல், இரும்பு மங்கை அன்னை இந்திரா காந்தி, எந்திர மனிதன் மோடி என்று, ஏன் இவிஎம் மோடி என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த மோடி அவர்கள் இந்தி பேசுகின்ற மாநிலத்திலே அவருடைய திருவிளையாடல்களை வைத்துக்கொண்டு அங்கே, அதாவது இந்தியாவிலே அதிகமாக ஜிஎஸ்டி செலுத்தக்கூடிய, இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் தமிழகத்திற்கு நீங்கள் நிதி ஒதுக்குகின்ற பொழுது நீங்கள் எந்த விழுக்காட்டிலே நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் என்பதை பொதுமக்களுக்கு விளக்குவதற்குத்தான் இந்த கூட்டம். திமுக இரட்டை வேடம் போடுதுன்னு சொல்றாங்க. அதிமுக அவங்க எழுதி கொடுக்கும்போது என்ன சொல்லி எழுதி கொடுத்தாங்க, இப்போ அதுல என்ன இருக்குது, அதுல அந்த மாதிரியான ஒரு சரத்தை இல்லாத சரத்தை சொல்கிறார்கள். அதாவது எதையுமே பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொல்லுவாங்க. மாற்றி மாற்றி பேசக்கூடியதுதான் அவருடைய நடைமுறையாக இருக்குது. இப்போ இடையில ஏற்பட்ட நாடாளுமன்றத்திலேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு வேற ஒரு பதிலை சொல்கிறாங்க. அந்த மாதிரியான மாற்றி பேசக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடியது ரொம்ப சாதாரண விஷயம். நாங்கள் வரி கெடுத்துருக்குறோம், எங்களுடைய வரியை நீங்கள் எங்களுடைய என்ன எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வரைமுறைக்குள்ளே தாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் கேட்கறோமே தவிர, நாங்கள் ஒன்றிய அரசிட்ட பிச்சை கேட்கல.
நாங்கள் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகமாக வரி கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. மகாராஷ்டிராவுக்கு அடுத்ததாக தமிழகத்திலிருந்து தான் அதிகமான நிதி போகுது. அப்போ நீங்க வந்து எந்தெந்த திட்டங்களுக்கெல்லாம் நீங்க ஒதுக்கியிருக்கிறீங்களோ அத்தனை திட்டங்களிலும் முதலில் புறக்கணிப்பதும், பிறகு அந்த ஒதுக்கக்கூடிய நிதிகளிலே மிகவும் சொற்பமான பிச்சை போடுவது போன்ற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நீங்க செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. இந்த அதிக வரி தரும், அதனால அதிக நிதி தரும் கேட்கறது சொற்பமா இருக்கு. நாங்க அதிகமாக நிதி கேட்கவில்லை. எங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு கல்விக்கு நாங்க கேட்டிருக்கோம், இந்த 2000 சில்லற கோடி எங்களுக்கு தரணும்னு சொல்லி நாங்க கேட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எங்களுடைய வரதா புயல்ல இருந்து ஒரு புயல்களிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை கொடுங்க நாங்க கேட்டோம். ஆனா அந்த நிதியை கொடுக்கல. எது கேட்டாலும் இல்லை இல்லை என்று வெறுங்கையை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா பாசிச அரசு இன்று இந்தியாவாக இருக்க வேண்டுமா என்ற ஒரு நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மிக மோசமான சூழ்நிலைக்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்றே எங்கள் அண்ணா சொல்லிவிட்டார். அது நாங்கள் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு பாடம் கற்று வைத்திருக்கிறார்கள். இந்த தமிழக மண் கந்தக மண், இது மிகப்பெரிய பாடத்தை கொடுத்திருக்கின்றது. மும்மொழி கொள்கைக்கு எதிரானவர்கள் நாங்கள், இருமொழி கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நாங்கள். எங்களுடைய உரிமையை கேட்கிறோம். திமுக அமைச்சர்களுடைய மகன்லாம் வந்து பிரெஞ்சு படிக்கிறாங்க, சாதாரண படிக்க கூடாது. யாரும் படிக்க கூடாது நாங்க சொல்ல, அனைவருக்கும் கல்வி வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ படிங்க. இந்தி படி, இங்கிலீஷ் படி, பிரெஞ்சு படி, அமெரிக்கா படி, எதையும் படி. ஆனால் திணிக்காத, நாங்கள் சொல்லக்கூடியதுதான், திணிக்காதீர்கள். எங்கள் மீது நீங்கள் திணிக்காதீர்கள். எங்களுடைய உரிமை, எங்களாக வாழ விடுங்கள். நாங்கள் வந்து என்ன சொல்றோம், தமிழை படிக்கிறோம், ஆங்கிலத்தை படி. இன்னைக்கு ஆங்கிலத்தை படிச்சு தமிழ் வழியாக படித்த மருத்துவர்கள் இந்தியாவெங்கும், ஏன் உலகமெங்குமே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிறந்த மருத்துவத்தை தேடி இந்தியா முழுவதிலும் இருந்து இங்கே வருகிறார்கள், தமிழகத்திற்கு வருகிறார்கள். தமிழகம் என்பது மருத்துவத்துறையில சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு யாருங்க பில்கேட்ஸ்க்கு அடுத்தது மிகப்பெரிய சுந்தர் பிச்சை யாரு? மாநகராட்சி பள்ளியிலே படித்தவர், அரசு பள்ளியிலே படித்தவர், அரசு கல்லூரியிலே படித்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் யாரு? எல்லாம் தமிழ் வழியில படிச்சவங்க. தமிழ் வழியில படிச்சவங்க இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா? ஆனால் நீங்க அங்க சொல்லக்கூடிய அந்த இந்தி மொழியில படிச்சுட்டு வந்தவன் எங்க ஊர்ல வந்து பானிபூரி வித்துக்கிட்டு இருக்கிறான், எங்க ஊர்ல வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கிறான், எங்க ஊர்ல வந்து கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கிறான், அறிவு வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனாலும் நாங்கள் இந்தி படிக்க கூடாதுன்னு சொல்லல. யாரும் எந்த மொழியும் படிங்க, திணிக்காதீர்கள் என்று தான் நாங்கள் சொல்கின்றோம். இந்த தமிழகமாக இருக்க வேண்டும். இதை எப்படி வந்து ஒவ்வொரு மாநிலங்களும் இந்தியாவுடைய அங்கங்களாக இருக்கிறதோ அந்த அங்கங்கள் தொடர வேண்டும். ஆனால் இந்த பாசிச மோடி அரசு எங்களை தள்ளி கொண்டிருக்கின்றது. திணிக்காதீர்கள், பிரிக்காதீர்கள் என்ற எச்சரிக்கையோடு நாங்கள் இதை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னதான் போராட்டம் பண்ணாலும் நாங்க வந்து தரமாட்டோம் அப்படிங்கறதுல மத்திய அரசு உறுதியா இருக்கு. இப்ப இந்த போராட்டம் நடத்துறதுனால என்ன தாக்கம் ஏற்படும்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் நிதி தரவில்லை என்பது பகிரங்கமாக தெரிவித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி தந்தது போல அங்கே ஒரு கூட்டத்தை போட்டு நாங்கள் இவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறோம், இதை கொடுத்திருக்கோம் என்று பொய் பிரச்சாரம். அவர்கள் எதுக்காக நிதியை கொடுத்தார்கள் என்பதெல்லாம் விளக்கமாக அவர்கள் சொல்லவில்லை. தமிழ்நாட்டுக்கு இத்தனை கோடி நிதி கொடுத்திருக்கும். எந்த நிதி? பொதுவாக எல்லா மாநிலத்துக்கும் வர வேண்டிய நிதி தந்துகிறார்கள். நாங்கள் கேட்பதெல்லாம் கல்விக்கு, பல திட்டங்களுக்கு வர வேண்டிய பல மாநிலத்துக்கு தரக்கூடிய நிதியை ஏன் தமிழகத்துக்கு மட்டும் தர மாட்டீர்கள், மறக்கிறீர்கள் என்றுதான் கேட்கிறோம். அதற்கு அவர்கள் சொல்லும் பதில் உண்மையான பதில் அல்ல. ஆக தமிழ்நாட்டில் உள்ள பாமர மக்களையும் இது எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் பொய்யை பேசுகின்ற, நம்பிவிடக் கூடாது என்பதற்காக அத்தனை பேருக்கும், பாமர மக்களுக்கும் இது தெரிய வேண்டும். மத்திய சர்க்கார் தமிழகத்தை வஞ்சிக்கிறது. ஆக பிஜேபியும் அதோடு கள்ள உறவு வைத்திருக்கின்ற அதிமுகவையும் அதோடு புதிதாக இருக்கின்ற விஜய் கட்சியும் கேட்காமலேயே அரசு பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு, இஜெட் பிரிவு பாதுகாப்பு தரப்பில் என்ன காரணம்? விஜய் அதிமுக எல்லாரும் எதிர்க்கிறாங்கல்ல. இதை எதிர்க்கிறாங்க சொன்னால் தமிழக அரசை மீண்டும் என்று எதிர்க்கிறார்கள். அவர்கள் கோபம் எல்லாம் தமிழக அரசு மீதுதான். மத்திய அரசாரோடு கை கோர்த்து கொண்டு அவர்கள் மீண்டும் தமிழகத்திலே பிஜேபியோடு வர வேண்டும் என்பது அவர் எண்ணம். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற கூட்டணி வலுவாக இருக்கின்ற காரணத்தினால், மக்களும் பல்வேறு திட்டங்களை அனுபவித்திருக்கிற காரணத்தினால் 2026 மீண்டும் திமுக ஆட்சி மறந்தே தீரும் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்து தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எந்த வழியும் எங்கள் சின்னவர் உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயந்து இந்த மத்திய அரசு ஆட்சியை, ஒன்றிய அரசை தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சுகிறேன் என்பதை வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக புரியும். திமுக அமைச்சர்களோட மகன் மட்டும் நல்ல இடத்துல படிக்கிறாங்க, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க 3 மொழி படிக்க கூடாதுன்னு கேட்கிறாங்க பாஜக சார்பா. அதுக்கு என்ன சொல்றீங்க? அது இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தி படிக்க வேணான்னு யாருமே சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தி யாரையும் படிக்க வேணான்னு சொல்ல, இந்தி எல்லாருமே படிக்கிறாங்க. CBSE ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு சொன்னால்,
இந்தியாவில் வந்து இந்தி மட்டும் ஒரு மொழி கிடையாது. அனைத்து மாநிலத்தையும் கன்னடம் இருக்கு, மலையாளம் இருக்கு, தெலுங்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதர்ஸ் லாங்குவேஜ்னு வரும்போது நீங்க இந்த லாங்குவேஜும் நீங்க சேர்க்கணும். நீங்க குறிப்பிட்டு இந்தியை மட்டும் சேர்க்குறீங்க. இந்தியாவில் வந்து இந்தி மட்டும் தான் இருக்கா? இந்தி மட்டும் தான் இருக்கா? ஒன்று, வட மாநிலத்து எல்லாமே தென் மாநிலத்தை நோக்கி தான் வராங்க. அப்போ இந்தி படிச்சவங்க தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க, அவங்க தமிழ் கற்றுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வட மாநிலத்தை வந்து தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலாளர்லாம் இருக்காங்க, எல்லா ஹோட்டல்ஸ்லேருந்து ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க, கட்டிட தொழிலெல்லாம். அவங்க முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழை கற்றுக்குறாங்க. அப்போ ஏன் அவங்க ஹிந்தி கற்றுறீங்க வந்து தமிழை கற்றுக்குறாங்க? இதை தான் எங்கள் தலைவர் வந்து இந்தியை திணிக்காதீங்க, இந்தி யாரும் வந்து கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லி யாருமே எங்கள் தலைவர்களோ அமைச்சர்களோ யாருமே சொல்ல. என் பையன் கூட இந்தியில் எல்லாம் ஹிந்தி படிக்க வேணான்னு சொல்ல. குறிப்பிட்ட ஒரு மொழியை இந்தியை திணிச்சு ஆல் இந்தியா லெவலில் ஒரே லாங்குவேஜை கொண்டு வர இந்த மோடி அரசு இந்த இந்தியை திணிச்சுட்டா ஒரே லாங்குவேஜாக முடிச்சுட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல், அந்த ஒரு குறிக்கோளோடு தான் இந்த மோடி அரசு செயல்பட்டது. இதை தான் நாங்கள் வந்து வலியுறுத்துறோம். யாரும் நாங்கள் ஹிந்தி வேண்டாமோ ஹிந்தியெல்லாம் நாங்கள் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே சிபிஎஸ்சில எல்லாம் மும்மொழி திட்டம் தான் இருக்கு, ஏன் தமிழ்நாடு அரசு மட்டும் ஏத்துக்க மாட்டேதுன்னு கேக்குறாங்க. மும்மொழி திட்டம் வந்து அதை தான் நாங்கள் திரும்ப வலியுறுத்துறோங்க. மும்மொழி சிபிஎஸ்சியில் இருக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்தியா லெவலில் எத்தனை லாங்குவேஜஸ் இருக்கு அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. எத்தனை லாங்குவேஜஸ் இருக்கு? நீங்க ஏன் குறிப்பிட்ட ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும் நீங்க அதில் சேர்க்குறீங்க? அதை தான் நாங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றோம். நீ ஆல் லாங்குவேஜஸ் கொண்டு வாங்க. தேர்ட் லாங்குவேஜ் வரும்போது ஹிந்தி கொண்டு வாங்க, கன்னடம் கொண்டு வாங்க, மலையாளம் கொண்டு வாங்க, எல்லாம் கொண்டு வாங்க. நோ, நீங்க திரும்ப இந்த கட்டாய கல்வின்ற தலைவர் வேண்டாம். எங்க முதலமைச்சர் வந்து ஏன் அது வேண்டான்னு இந்தியாவிலேயே எங்க தலைவர் முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அன்பு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தைரியத்தோடு இன்னைக்கு எதிர்க்கிறார். இந்தியாவிலே ஒரே மாநில முதல்வர் என்று சொன்னா அது எங்க தலைவர் மட்டும் தாங்க. அதை வலியுறுத்துறாங்க. நீ இந்தி திரும்ப சொல்றாங்க தலைவர் அவரு, நாங்க இந்திய வேண்டான்னு சொல்ல திணிக்காத. அந்த காலத்திலிருந்து தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ திணிச்சிட்டுன்னு சொன்னா ஆல் இந்தியா லெவல்ல ஒரே ஹிந்தி லாங்குவேஜ் தான் வரும் இல்லையா? இதை தான் நாங்க வலியுறுத்துறோம். நீ எல்லா லாங்குவேஜஸ் கொண்டு வா, ஆல் லாங்குவேஜஸ் கொண்டு வா. நீ எதுக்கு இந்தியை மட்டும் கொண்டு வரக்கூடாது இல்லையா? அதை தான் நாங்க சொல்றோம். இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிர்த்து நாங்க வந்து இங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கோம். இருமொழி கொள்கையே தமிழகத்துக்கு வந்து போதுமானது ஒண்ணுதான். மும்மொழி கொள்கை தேவை கிடையாது. ஏன் நாங்க இருமொழி கொள்கை சொல்றோம்னா, கடந்த ஆண்டு நடந்த 10வது 12ஆம் வகுப்பு மாணவர் எழுதின தேர்ச்சி விகிதத்துல தமிழ் பாடத்துல மட்டும் 100% நம்ம மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இது வந்து நிசத்திரமான உண்மை. நம்ம கிட்ட அதுக்கான ஆதாரமும் இருக்கு, பொய் சொல்லல. இதுவே கடந்த ஆண்டு நடந்த குஜராத்லயும் மத்திய பிரதேசத்திலயும் ஊபிலையும் அவங்களோட இந்தி தாய்மொழியா இருக்கிற மாநிலத்துல அவங்களோட பெர்சன்டேஜ் எவ்வளோ, எத்தனை பேர் இந்தியில ஃபைலா இருக்காங்க? இந்தி தாய்மொழியா வச்சிருக்க மாநிலத்திலேயே அவங்களால இந்தியை ஒழுங்கா காப்பாற்ற முடியல. அப்படி இருக்கும்போது நாங்க இந்தி மொழியே வேணாம், இருமொழி கொள்கையே போதும், தமிழ்நாடு தமிழ் தாய்மொழி நாங்க பேசுறோம், தமிழகத்துக்கு தாண்டி மற்ற மாநிலத்துக்கோ மற்ற கண்ட்ரிக்கோ போனா 171 நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கிலத்தை நாங்க ஏத்துக்கிறோம். எங்க போனாலும் போயிச்சுப்போம். இன்டர்நேஷனல்ல நாங்க எங்க போனாலுமே நாங்க போயிச்சுப்போம். ஏன்னா எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், தாய்மொழி தமிழ் இருக்கு, எங்களுக்கு இது போதும். இந்தியை கத்துக்கிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம், இந்தியை கத்துக்கிட்டு உங்க பாரத பிரதமர் மாதிரி நாங்க புகடா வைக்கணுமா, இல்ல சாண்ட்விச் போடணுமா, பானிபூரி வைக்கணுமா? இதுக்கு அவர் பதில் சொல்லணும். ரெண்டாவது, ஊபில குஜராத்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் இந்தி தாய்மொழியா கத்துட்டு இருக்க மாணவர்கள் 100% பாஸ் ஆயிருக்காங்களா? அதுக்கான வெள்ளை அறிக்கை தான் நீங்க கொடுங்க. டெய்லி கேக்குற வெள்ளை அறிக்கை, இப்ப நான் கேக்குறேன், வெள்ளை அறிக்கை நீ கொடுப்பதுக்குமா? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.